பேசலாம். தேவனுடைய பிள்ளைகளை மறுபடியும் இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இன்றும் தேவன் அருள்கின்ற வார்த்தைகளை கேட்கும்னால ஒரு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே நமக்கு நன்றி. கர்த்தாவே சுதிக்கிறையா நீர் தருகிற வார்த்தையை கர்த்தாவை எடுத்துரைக்கும்போது அது கர்த்தருடைய வார்த்தை தான் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள முடியாக, அவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக விளங்கி கொள்ள முடியாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கேட்கின்ற மக்களுடைய செவியில் மட்டுமல்ல, அவருடைய உள்ளத்தை ஆட்கொண்டு அவருடைய சரீரத்திற்கும் கர்த்தாவை ரட்சணை உண்டாக முடியாக கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சி கிருபையாரும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். இதா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் இவ்வளவு ஜெபம் பண்ணியும் இவ்வளவு நாம் போராடியும் இவ்வளவு வருஷங்கள் காத்திருந்தோம், இப்படியெல்லாம் இருந்தும் கூட இன்னும் இந்த பிரச்சனை தீர்ந்தபாடு இல்லையே, அந்த தெய்வீக சமாதானத்தை அடைய முடியவில்லையே என்று சொல்லும் சத்தங்களை நாம் பல முறை பலரிடத்திலிருந்து கேட்டிருக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிட்டாமல் இருப்பதற்கு அல்லது இந்த பிரச்சனை உண்டாவதற்கு காரணம் என்ன என்று அறிவதுதான் ரொம்ப முக்கியம். அதான் சரியான ட்ரீட்மெண்ட்டு. அதை சரி பண்ணிவிட்டால் அவர்களுக்கு தேவ நன்மை உண்டாகும், சாபம் நீங்கிவிடும். ஆனபடியினால் அதாவது இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், கர்த்தருடைய வார்த்தை, ஒரு மனிதன் அதாவது கர்த்தருடைய சொல்லை மீறி நடக்கும்போது அவன் மேல் சாபம் உண்டாகிறது. இது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். அதாவது சாபம் என்பது என்ன என்றால், அவர் சொல்ல வார்த்தை எங்கு மீறப்பட்டு விட்டதோ அங்கே சாபம் உண்டாகி விடுகின்றது. ஆனால் மனிதர்கள் அதை மறந்து விடுகின்றார்கள். மறந்து இது இதனால் தான் இப்படி ஆயிற்று என்று அறிய முடியாமல் இருக்கிறார்கள். இந்த கடைசி காலத்தில், கிருபையின் காலத்தில் ஆண்டவர் நமக்கு சத்தியத்தை அருமையாக போதிக்கிறது மாத்திரமல்ல, நமக்குள்ளே வாசமாக இருந்தும் நமக்கு புத்தி சொல்லுகின்றார். தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் கர்த்தருடைய வார்த்தையில் ஒன்று, பிறருக்குரியவைகளை இச்சைக்காதே என்று. பிறருக்குரியவைகளை இச்சைப்பது பாவம், பாவத்தை சம்பந்தப்பட்ட சாபம் என்று நாம் காணுகிறோம். அதிலிருந்து புறப்படுகிற சாபம் அவர்களை பலிக்கும், கிட்டும் என்று இறைவாக்கு சொல்கின்றது. அதை நாம் மறைக்க முடியாது அல்லவா? அதை மறைத்து வைத்துவிட்டு நாம் எவ்வளவுதான் மேற்பூச்சாக பூசினாலும் உள்ள இருக்கிற காயம், உள்ள இருக்கிற புண்ணுகள் ஆறாது என்று நாம் காணுகின்றோம். வேதனை கொடுத்து தான் புண்ணை ஆற்ற முடியும் என்று பார்க்கிறோம். ஆனபடினால அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல்லவா? சொல்லிக் கொடுத்து ஆனபடினால் இப்படி நாம் நடந்து கொண்டால் அதில் சுகம், அதில் நமக்கு சந்தோஷம், அதில் நமக்கு மகிழ்ச்சி, நம்முடைய வாழ்க்கையில் தொடுகிறதெல்லாம் வெற்றி, இப்படியெல்லாம் இருக்கும் என்று நாம் காணுகின்றோம். அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இன்று ஒரு சில வசனங்கள் உங்கள் மத்தியில் தர இருக்கிறது. இங்கே நான் வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்தை நான் வாசித்து பார்க்கும்போது வாசிப்போம். அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்திலிருந்த 1100 வெள்ளிக்காசு களவு போயிற்று, அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே. ஆமா, அந்த பொருள் தாயினுடைய பொருள் தான், அது பிறருடைய பொருள். அதே நீ இச்சித்து எடுத்தபடினால சாபம் போடுகின்றார். மகன்தான் எடுத்தான் என்று நன்றாக தெரியும். தெரிந்த போதிலும் நேரடியாக எப்படி கேட்பது, எப்படி சொல்வது என்று எண்ணி சாபத்தை கேட்கவனால் முடியவில்லை. அப்படினால அவன் அதற்கு என்ன பரிகாரம் செய்யறான் பாருங்க, வாசிக்கலாம். அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்படுவாய் என்றான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது சாபம் கூறிய அந்த வாய்ப்பு என்ன சொல்லிட்டு ஆசீர்வாதம் கூறிட்டு என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது மகனே, நீ உள்ளதை ஒத்துக்கொண்டு நீ செய்த பாவத்தை அதாவது நீ வெளிப்படையாக மறைக்காமல் அறிக்கை செய்து விட்டுவிட்டபடினால அதாவது உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்ற ஆசீர்வாதம் அங்கே உண்டாயிற்று, சாபம் அங்கே நீங்கி போயிற்று என்று நாம் காணுகின்றோம். அப்படினால மனிதர்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் குறைகள், குற்றங்கள், அறியாமைகள், மீறுதல்கள் உண்டாகலாம். ஆனால் அதற்கு தேவன் பிரமாணங்களை வகுத்து தந்திருக்கிறார் அல்லவா? அந்த பிரமாணத்தின்படி நடந்து கொண்ட
கொண்டால் அந்த சாபம் நீங்கிவிடும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகின்றது. அதற்காக ஸ்தோத்திரம் என்று அதை சொல்லிக் கொடுப்பார் இல்லாமல், அதாவது மக்களுடைய தயவு, அதாவது மக்களுடைய உதவி, மக்களுடைய அதாவது அன்பு, அவர்களால் கிடைக்கிற சகாயம் நமக்கு இல்லாமல் போய்விடுமே, இதை நாம் சொல்லிக் கொடுக்கும்போது அவர்களுக்கு வருத்தமாக இருக்குமே, அதை சொல்லும்போது அவர்கள் நம்மை பகைப்பார்களே, அன்பு குறைந்து போகுமே என்று எண்ணி மூடி வைக்கிறதுனா சாபம் அவர்களை பின்தொடர்ந்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை தடை செய்து போடுகிறது. அதுதான் எரேமியா சொன்னார், உங்களுடைய அக்கிரமம் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வரவிட்டாது இருக்கிறது என்று சொல்கிறார் அல்லவா. அதான் உண்மையான ஊழியம். அந்த ஊழியம் தானே இப்போ தேவை. மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆசீர்வாதம் ஏன் கிட்டவில்லை என்கிறதை சொல்லிக் கொடுக்க வேணும் என்று வேதம் சொல்லுகின்றது. இங்கே நான் பார்க்கிற ஒரு சம்பவத்தை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கானானுக்கு பயணம் செய்கின்றார்கள். அவர்களுக்கு வழிகாட்டிய தலைவனாக மோசே இருந்தார். மோசே குறிக்கப்பட்ட இடம் வரைக்கும் அவர்கள் வழி நடத்தினார். அதற்கு பிறகு அந்த பொறுப்பு யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் அந்த பொறுப்பை ஏற்ற பிறகு ஜனங்களை வழி நடத்தினார். வந்த பிறகு ஒரு பெரிய தடை குறுக்கி நிற்கிறது. அதாவது எரிகோ பட்டணம், அதாவது பெரிய மதில் சூழ்ந்த ஒரு பட்டணம். அந்த மதிலை எந்த விதமான குண்டுகள் பீரைகள் வைத்து உடைக்க முடியாத அவ்வளவு ஸ்ட்ராங்கானது. அது குறுக்கே நிற்கிற, தாண்டி போக முடியாது. இப்பொழுது யோசுவா ஆண்டவரிடத்தில் அவர் வேண்டுதல் செய்கின்றார். வேண்டுதல் செய்யும் போது ஆண்டவர் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார், அதாவது என்னென்ன பிரகாரம் செய்யுங்க, அதாவது எக்காலங்களை ஊதணும், ஜனங்களை பார்த்து ஆர்ப்பரிக்க சொல்லணும், அந்த பட்டணம் அந்த கோட்டை விழும், அந்த தடை மாறும் என்று சொன்னது மாத்திரமல்ல, அதற்கு ஒரு அட்வைஸும் பண்ணுகிறார். அதை நான் இப்பொழுது பார்ப்போம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை நாம் பார்க்கலாம். வாசிப்போம். சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும், இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்திலே சேரும் என்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இதை நான் பிடிப்பேன். அதாவது மனிதனால் முடியாத காரியம் உங்களாலும் ஆனதில்லை. ஆனபடினால இந்த பட்டணத்தை பிடிப்பீர்கள், பிடித்து தீ கொளுத்துவீர்கள். இதில் நெருப்பினால எரிந்து போகாத விலையேறப்பட்ட பொக்கிஷங்கள் இருக்கிறது அல்லவா, அது நீங்கள் எடுக்கக்கூடாது. அது கடவுளுக்குரியது. கர்த்தருடைய பண்டக சாலையில் அவருடைய பொக்கிஷத்தில் சேர்க்கப்படக்கூடியது என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பிரகாரமாகவே அவர்கள் செய்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தார்கள். செய்து அந்த பட்டணத்தை பிடித்தார்கள். பிடித்து தீயை கொளுத்தினார்கள். இவ்வளவு வெற்றி உண்டாயிற்று என்பது அடுத்தபடியாக தொடர்ந்து பயணம் செய்யணும். தொடர்ந்து பயணம் செய்ய போகும்போது அங்கே ஆய் என்ற பட்டணம் ஒரு சிறிய பட்டணம், அது குறுக்க நிற்கிறது. ஆனால் இவர்களுக்கு என்ன, அதாவது அவ்வளவு பெரிய பட்டணத்தையே பிடித்து விட்டோமே, இது என்ன மாத்திரம் என்று எண்ணி என்ன பண்ணினார்கள், அதாவது ஜெபம் பண்ணதாக தெரியவில்லை. அங்கே போய் வேக பார்த்துட்டு வாருங்க, அது என்ன சின்ன பட்டணமா பெரிய பட்டணமா, எவ்வளோ ஜனங்கள், என்ன காரியம் பார்த்து விட்டு வந்து சொன்னார்கள். கொஞ்சம் ஜனங்கள் தான், அதாவது ஒரு 2000-3000 பேர் போனார்கள். போன இடத்துல என்ன ஆயிற்று, தோல்வி ஏற்பட்டது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிட்டத்தட்ட 38 பேரை அந்த சிறிய பட்டணத்தார், அந்த சிறிய நாட்டினர் இவர்களை வெட்டி சாய்த்து விட்டார்கள் என்று நாம் காணுகின்றோம். அருமையானவர்களே, இது ஒரு சம்பவமாக நீங்கள் கேட்க வேண்டாம். இது ஒரு எச்சரிப்பின் சத்தம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இதை நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி இல்லாவிட்டாலும் எப்படி எல்லாமோ மீறுதல்கள் நம்மளே உண்டாக இருக்கலாம். அந்த மீறுதல் நமது மேல் இருக்கும் வரைக்கும் அது சாபம் என்று சொல்லி இருக்கின்றது. அந்த சாபத்தினால, அதாவது தேவனுடைய அனுக்கிரகம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆனபடியினால் இப்படி யோசுவா என்ன பண்ணுகின்றார், ஐயோ ஆண்டவரே, இவர்களுடைய கையில் எங்களை ஒப்பு கொடுக்கவா அழைத்து வந்தீர், இப்படி ஆயிற்று, என்மேல் எல்லா பட்டணத்தார்களும் எல்லா நாட்டினர்களும் எங்களை எதிர்ப்பார்களே, இந்த சின்ன நாட்டிலே தோல்வியடைந்து விட்டார்கள் என்று சொல்லி வஸ்திரங்களை கிழித்து குப்புற விழுந்து ஆண்டவரை நோக்கி கதறுகின்றார்.
கதறும்போதுதான் கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார், ஞாபகப்படுத்துகிறார். நான் சொன்னது மீறப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். ஜனங்களுக்குள்ளே சாபம் உண்டாகிவிட்டது என்று அந்த சாபம் உண்டாகிவிட்டால் அங்கே கர்த்தர் இருக்க மாட்டார். அங்கே கர்த்தர் கிரியை செய்ய எவ்வளவு பெரிய கூட்டங்கள் கூடி ஆர்ப்பாட்டம் பண்ணினாலும் சரி, கர்த்தர் அங்கே இருக்க மாட்டார் என்பது நாம் அறிந்து கொண்ட உண்மை. என்று என்ன நினைக்கிறார்கள்? நாம் சம்பாதிக்கிறோம், நாம் உழைக்கிறோம், அதுபடினால இது என்ன கடவுளுக்கு கொடுப்பது, இது என்ன அதாவது ஊழியக்காரனுக்கு கொடுப்பது, எதற்காக என்று எண்ணுகிற எண்ணம் தகர்க்கப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். தேவனுக்கு மகிமை. ஊழியக்காரனுடைய சுதந்திரமே இதுதான். அதாவது அந்த 12 கோத்திரத்தில் லேவி கோத்திரத்துக்கு சுதந்திரம் இதுதான். தேவனுக்கு மகிமை. அந்த தேவனுக்குரியவைகளை அதாவது திருடினால், தேவனுக்குரியவைகளை வஞ்சித்தால் அவருடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகிறது? பெரிய தோல்வி. என்மேல் ஆவிக்குரிய பயணமும் செய்ய முடியாது, கானான் பயணம் செய்ய முடியாது. அப்படி ஆயிற்று. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோசுவா 7ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் வாசிக்கும் போது ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறார் பாருங்க. வாசிக்கலாம். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டு. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளை தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்க மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்றார். எவ்வளவு பயங்கரமான வார்த்தை பாருங்க, எவ்வளவு பயங்கரமான வார்த்தை. ஆண்டவராகிய தேவன் யோசுவாவுக்கு சொன்னார். அதாவது ஜனங்கள் அதாவது தேவனுக்குரியவைகளை களவு செய்து கொண்டார்கள், தேவனுக்குரியவைகளை திருடிக் கொண்டார்கள். இதெல்லாம் எப்படி சொல்லாமல் இருப்பது? அதாவது சொல்வது மக்களுக்கு ஒரு விகற்பமாக தெரியும், ஆனால் விகற்பம் அல்ல. அதாவது உங்களுடைய காரியங்களை சரியாக புரிந்து கொள்ள வைப்பதற்காகத்தான் இந்த வார்த்தை இன்று வெளிப்படுகின்றது. இதை யாரும் சொல்ல மாட்டார்கள். ஐயோ காணிக்கை 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 என்றே இவர்கள் பேசுவார்கள் என்று கிடையாது. அப்படி அல்ல. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் தந்திருக்கிற கட்டளை பிரமாணம், அதை மீறும்போது அது தேவனுக்குரியவைகளை களவு செய்ததும் தேவனுக்குரியவைகளை திருடிக் கொண்டதுமான சம்பவமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. தேவனுக்கு மகிமை. ஆண்டவர் சொன்னார், ஜனங்கள் மத்தியில் சாபம் இருக்கிறது, சாபத்தினானதை திருடிக் கொண்டார்கள், தேவனுக்குரியவைகளை திருடி பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்திருக்கின்றார்கள். அதுபடினாலே நீ இப்படி செய், ஜனங்களை பரிசுத்தப்படுது. ஒரே வழி அதுதான், ஒரே வழி அதுதான். அதாவது மனிதன் தனக்கு மேல் இருக்கிற சாபத்தை, தன்னுடைய மூதாதையர்களால் உண்டான சாபத்தை அவர்கள் நீக்கி அதிலிருந்து விடுபட்டு தேவ நன்மை பெறுவதற்கு ஒரே வழி தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதே. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்போது சாபம் அவர்களை விட்டு, அவருடைய குடும்பங்களை விட்டு, அவருடைய கோத்திரங்களை விட்டு, எல்லாவற்றிலும் இருந்து அவருடைய சபையை விட்டு, அவருடைய கூட்டாவை விட்டு நீங்கி போய்விடும் என்று வேதம் சொல்கிறது. எல்லாரும் தவறு செய்யாவிட்டாலும் அதில் ஒரு மனிதன் தவறு செய்தாலும் அந்த அந்த கூட்டத்திற்கு, அந்த இடத்திற்கு ஒரு தோல்விதான் என்பதை மறந்துவிட வேண்டாம். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் அருமையானவர்களே, இன்றைய கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அதாவது தேவனுக்குரியவைகளை, அதாவது தேவன் சொன்ன வார்த்தையை மீறுவது சாபம். அது எங்கே அந்த சாபம் உண்டோ அங்கே தோல்வி. அவர்கள் சாத்தானை, சத்துருவை மேற்கொள்ள முடியாது. அவர்கள் சத்துருக்கு முன்பாக மடங்கடிக்கப்படுகின்றார்கள், வீழ்ச்சி அடைகின்றார்கள், எல்லாவற்றிலும் தோல்வி அடைகின்றார்கள் என்று நாம் காணுகின்றோம். அப்படினால்தான் இன்று மக்கள் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கவில்லையா? வாஞ்சிக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டால் தான் நம்முடைய வாஞ்சை நிறைவேறும். அதை நீங்கள் செய்யுங்கள். அதுபடினாலே யோசித்து பாருங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் உங்களுக்குள்ளே தியானத்துக்கு கொண்டு வாருங்கள். கொண்டு வந்து, அதாவது என்ன காரணம் இத்தனை ஆண்டு காலமாக அதை எங்களுடைய தலைமுறைகளில் அதாவது தொண்டு தொட்டு இப்படி இருந்து கொண்டே இருக்கிறது, இது என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகள் ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னார், அதை கண்டுபிடி. அதாவது கோத்திரமாக, குடும்பமாக அவர்களை வரவழைத்து அவர்களை
விசாரித்து இதில் எவன் சாபத்தீடானது எடுத்தான் என்று கண்டுபிடி என்று சொன்னார். கண்டுபிடித்து அதை அகற்றி பழையபடி வெற்றி உண்டாயிடும் என்று சொன்னார் என்று நாம் காணுகிறோம். 7ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரைக்கும் உள்ள வசனங்கள் கூட நாம் வாசிக்கலாம். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து. இப்போ ஆகானுடைய குடும்பம் வந்து விட்டது. கோத்திரமாய் குடும்பமாக ஜாரிக்கப்படுகின்றது. ஜாரிக்கும் போது ஆகானுடைய குடும்பம் வந்து விட்டது. மகனே, இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தி சொல்லுங்க. அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி, நீ செய்ததை எனக்கு சொல்லு. ஆமா, அதை எனக்கு ஒழிக்காதே. அறை வீட்டை பூட்டி கொண்டு முன்முன என்று சொல்லவில்லை. அதாவது அறிக்கை செய்வது தேவனிடத்தில் தான். அது அறிக்கை செய்வதனுடைய முறை என்ன என்றால், எனக்கு சொல்லு, எனக்கு நீ மறைக்காதே. ஆனபடினால நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை மறைக்காதே. அறிக்கையை கேளுங்கள் அருமையானவர்களே. அது அறை வீட்டை பூட்டி கொண்டு போய் அறிக்கை செய்வது அல்ல. அது தன்னை நடத்துகிற தேவமனிதனிடத்தில் உள்ளதை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பது கர்த்தருடைய வார்த்தை தெள்ளந்தெளிவாக சொல்லுகின்றது. அப்படி செய்யாத பட்சத்தில் அவர்கள் சத்துருக்கு முன்பாக வெற்றி சிறக்க முடியாது, முன்னேற முடியாது. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அதாவது ஜான் ஏற முளவு சரைய என்ற மாதிரி வீழ்ச்சி தான் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ சொல்லுகிறார் அல்லவா, நல்லது செய்ய விரும்பாத தீமையை செய்கிறேன் என்று அவர் எவ்வளவு பாடுபடுகிறார் பாருங்க. அதுக்கப்புறம் தேவனுடைய பிரமாணத்தை அறிந்து கொண்டார். ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து, சத்துருடைய கட்டிலிருந்து, போராட்டத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிட்டு, எப்போ அதாவது தேவனுடைய பிரமாணம், ஆவியின் பிரமாணம் ஒன்று இருக்கிறது அல்லவா, நீ செய்ததை எனக்கு சொல் என்று சொல்லுகிறார் அல்லவா. அதுபடினால பாவங்களை மறைக்காமல் அவைகளை அறிக்கை செய்யும் போது, என்னுடைய பாவங்கள் மட்டுமல்ல என்னுடைய முன்னோர்கள் பாவங்களையும் அறிக்கை செய்யும் போது அவர்கள் சத்ருவை ஜெயிக்கிறார்கள், சத்ருவை மேற்கொள்ளுகிறார்கள் என்று இறைவாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். கவனிகள், சரீர பிரகாரமாகவோ ஆவிக்குரிய பிரகாரமாகவோ நீங்கள் முன் சொல்ல முடியவில்லையா, காரணத்தை கண்டுபிடியுங்கள். ஆண்டவர் யோசுவாவுக்கு அதைத்தான் சொன்னார். உபவாசம் போடுங்கள், ஜெபம், அது உண்டு, அது வேறு, அது அடுத்தது. முதலாவது செய்ய வேண்டிய காரியம் கூட்டு ஜாரித்து யாருக்குள்ளே மீறுதல் ஏற்பட்டிருக்கிறது, யார் கடவுளுடைய வார்த்தையை மீறி இருக்கிறார்கள் என்கிறதை கண்டுபிடித்து அதை சரி பண்ணு, வெற்றி உண்டாயிடும். அப்படி செய்யப்பட்டது. வார்த்தையை கேட்கின்றவர்களே, ஆண்டவர் சொன்னார், எரிகோவை பிடித்து தருவேன், ஆனால் அதில் அக்கினிக்கு தப்பின ஒன்றையும் நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக எடுக்கக்கூடாது. இந்த வெற்றி, இந்த பிரயாசம் உங்களால் ஆனதல்ல, அது என்னால் உண்டானது. அதே மாதிரி உலகத்தில் உழைக்கிறீர்கள், சம்பாதிக்கிறீர்கள், உங்களால் உண்டானது அல்ல. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பேன், நீங்கள் ரொம்ப எடுத்துக்கொள்ளுங்க, 9 பங்கு எடுத்துக்கிடுங்க, 1 பங்கு மட்டும் எனக்கென்று என்னுடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, பண்டசாலையில் தானியம் உண்டாயிருக்கும்படியாக நீங்கள் அதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இவ்வளவு இப்படி செய்யவா என்று எண்ணினால் உள்ளதும் போய்விடுகிற நிலையில் நாம் இருக்கிறோம் அல்லவா, தெரிகிறதா? ஆண்டவர் சொல்லித் தருகிறார், அது சாபம். கர்த்தருக்குரியவைகளை தொடுவது சாபம். ஆனபடினாலே ஜனங்களுக்குள்ளே சாபம் இருக்குது. மக்கள் இம்மைக்குரிய மறுமைக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு என்னுடைய வார்த்தை மீறப்படக்கூடாது என்று மல்கியாவின் புத்தகத்தில் சொல்லி இருக்கிறது நாம் இங்கே பார்க்கிறோம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களை நாம் படிக்கும்போது இப்படி படிக்கிறோம். நீங்கள் நினைக்கலாம், இதெல்லாம் சொல்லுகிறார்களேன்னு நினைக்கலாம். இது உண்மையான டாக்டருடைய வேலை தான், ஒரு சொசலிஸ்டனுடைய வேலை அதுதான். அவன் நோயை கண்டுபிடித்தவர்களை குணமாக்கி அவர்களை சந்தோஷமாக இருக்க வைத்து வழி சொல்லிக் கொடுக்கிறவன் தான் உண்மையான டாக்டர் என்று நாம் காணுகின்றோம். அதுபடினால அதாவது இந்த வேதத்தில் எழுதி தந்திருக்கு பாருங்க, அதை சரியாக சொல்லிக் கொடுக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் தான் மக்களை நேசிக்கிறவர்கள், அவர்கள் தான் மக்களை சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கி அவர்களை ஆசீர்வதிக்க பிரயாசப்படுகிறவர்கள் என்கிறதை மட்டும் மறந்துவிட வேண்டாம். தேவனுக்கு மகிமை. வாசிப்போம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனிதன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள், எதனாலே உங்களை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும். எதனால தெரியலையே மக்களுக்கு. இன்னைக்கு தெரியுது, நான் கடவுளுக்கு என்ன துரோகம் பண்ண, அதாவது அடுக்காக நான் எவ்வளவு ஜெபம் பண்றேன், என்னெல்லாம் பண்றேன், இப்படிலாம் இருக்கும்போது இப்படி செய்யலாமா? அங்கே ஒரு வார்த்தை வருகிறது, நீங்கள் தேவனை வஞ்சித்தீர்கள், நீங்கள் தேவ சொல்லை மீறிவிட்டீர்கள், தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளவில்லை.
ஆனபடினால மனிதர்களாய் நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள். எதில் வஞ்சித்தோம் அப்படின்னு கேட்கிறீர்களா? அதான் சொல்லிக் கொடுக்கிறார். வாசங்க. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தில் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை. வேதம் சொல்கிறது. அதாவது நீர் சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை அப்படி சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? நீங்கள் இந்த பிரகாரம் செய்யுங்கள், என்னை வஞ்சிக்காதீர்கள், நீங்கள் சபிக்கப்பட்ட நிலைக்கு போகாதீர்கள், நீங்கள் எல்லாம் ஜனத்தாராகி நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், அதனுடைய சாபம் உங்கள் மேலே இருக்கிறது, என்னுடைய வார்த்தையை நீங்கள் மீறும்போது சாபம் உங்கள் மேல் வந்து விடுகின்றது, நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்கள். அப்படினால அதாவது எதில் வஞ்சித்தோம் என்று தெரியாமல் இருக்கிறீர்கள். அதை தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த வசனங்கள் என்று ஓப்பனாக உங்களுக்கு சொல்லப்படுகிறது. நீங்கள் தெரிந்திருந்தாலும் மறுபடியும் சொல்லப்படுகின்றது. அப்படியால் அப்படி செய்யுங்கள், தேவனுக்கு மகிமை, அப்படி செய்யுங்கள். அருமையானவர்களே, இன்று ஒரு ஏழை ஊழியக்காரன் 10 ஆத்துமாவை சம்பாதித்து அவனுக்காக ராப்பகலாய் பாடுபட்டு பிரயாசப்பட்டு நோய்வாய்ப்படும் போதெல்லாம் விழித்திருந்து ஜெபம் பண்ணி அவனை பாவத்திலிருந்து விடுதலையாக்க பிரயாசப்படுகிற அந்த மேய்ப்பனுக்கு இந்த தேவனுடைய வார்த்தைப்படி பிரமாணங்களை கை கொள்ள விடாமல், அதாவது நீங்கள் அவருக்கு கொடுக்காதீங்க, சுசுவடித்து கொடுங்க, மிஷினரி உடைத்து கொடுங்க, அங்கே கொடுங்க, இங்கே கொடுங்க என்று போதிக்கிறீர்கள் அல்லவா? உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தேவனுக்கு மகிமை. மந்தை மயக்கிறவன் அதனுடைய பாலை குடிக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கிற ஆசீர்வாதத்தில் சௌவாகம் கொடுக்கணும். கொடுக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. அதை மீறினால் சாபம், அதை மீறினால் அவர்கள் தேவரை வஞ்சிக்கிறவர்கள் என்று சொல்லியிருக்கிறது. அதுபடினால மிஷனரி விழித்து கொடுக்க வேண்டாம் அல்ல, சுசு விழித்து கொடுக்க வேண்டாம் அல்ல, இந்த பிரமாணம் உங்களை மேய்க்கிற மேய்ப்பனுக்குரியது. அதுபடினால அதற்கு பிறகு நீங்கள் உற்சாகமாக சந்தோஷமாக வச்சுருது, அது வேறு விஷயம். தேவனுக்கு மகிமை. அதுபடினால் இந்த வார்த்தையை கேட்கின்றவர்களே, உங்களுக்கு சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அப்படி முறை தவறி நாம் ஒரு காரியத்தை செய்தாலும் அதுவும் தப்பாக போகிவிடும். தேவனுக்கு மகிமை. ஒரு சபையை சேர்ந்தவர்கள், ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு காணிக்கை கொடுக்கிறார்களா? கேளுங்கள். இது என்ன காணிக்கை? தசவாக என்னிடத்தில் கொடுக்காதே, உன்னுடைய மேய்ப்பனுக்கு கொடு என்று சொல்லி கொடுக்கிறது தான் உண்மையான, அதாவது தேவ மனிதனுடைய பழக்கம். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பாருங்க, ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்தை வாசிக்கின்ற போது அங்கே ஆதாமுக்கு உண்டான கட்டளை என வாசிக்குவாங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை. ஆதாமை கர்த்தர் உருவாக்கி அருமையான தோட்டத்தில் வைத்துவிட்டு ஒரே ஒரு கட்டளை தான், எல்லாவற்றையும் அனுபவிச்சு இந்த ஒன்றை மட்டும் செய்யாத என்று சொன்னார். சத்துருடைய திட்டம் கர்த்தருடைய வார்த்தையை மீற வைப்பது தானே. இன்று அதான் நடக்கிறது. தேவனுக்கு மனிதன் சபிக்கப்பட்டு போகணும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது. ஆண்டோட நோக்கம் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய வார்த்தையின்படி நடந்து ஆசீர்வதிக்கப்படணும். இங்கேதான் கடவுளுடைய திட்டம். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இதுதான். தேவனுக்கு மகிமை. ஆண்டவராகிய தேவன் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறார். எந்த ஒரு மனிதனும் கர்த்தர் உடனே நீ பாவம் செய்தியா உன்னை தள்ளி போடுற உன்னை சபை அப்படி இல்லை. அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறார். வார்த்தையை மீறி இருந்தாலும் அது நினைப்பூட்டி அவனிடத்தில் ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை அந்த நேரத்தில் அவன் ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்துட்டான்னா அந்த சாபம் நீங்கிறோம். ஆண்டவராகிய தேவன் ஆதாமை கூப்பிட்டு இப்படி கேட்டார். 3ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 11 முதல் 13 வரைக்குள்ள வசனங்களை நான் வாசிக்கும் போது ஆதாமினிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார். அதற்கு ஆதாம் என்ன சொல்லுகிறார் பாருங்க. அதுதான் இன்றைக்கு நடக்கு. வாசிங்க. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? நிர்வாணியாய் இருப்பதனால் நான் ஒழித்து கிடக்கிறேன், உனக்கு பயப்படுறேன் என்று உன்னை நிர்வாணி சொல்லி தந்தது யாரு? நிர்வாணி ஆக்கி விட்டான்னு சாத்தாங்க. உனக்கு நான் மகிமையின் வஸ்திரத்தை தந்திருந்தேன்னு அந்த வஸ்திரத்தை இழந்துட்டாய். இப்போ அந்த வஸ்திரம் இழந்ததுனால உனக்கு வெக்கம்,
தேவ பிள்ளைகளை பார்க்கும்போது வெக்கம், தேவ மனிதர்களை பார்க்கும்போது வெக்கம், கோயிலுக்கு வருவதற்கு பக்கம், ஒழித்து கிடக்கிறோம். கர்த்தருடைய எங்கே ஒழித்து கிடக்கிறோம்? தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நான் இப்போ ஒழித்து கிடக்கிறேன் அப்படிங்கும்போது கர்த்தர் ஆதாமிடத்தில் தொடர்ந்து பேசுகிறார். வாசிங்க. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் இவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். தேவனுக்கு மகிமை. இப்போ எங்கே போயிட்டு பாருங்க, ஆண்டவரே அறியாமல் வஞ்சிக்கப்பட்டு விட்டேயா, நம்முடைய வார்த்தை நான் மீறிவிட்டேன், மன்னித்துவிடும் என்று கேட்டால் உடனே சாபம் நீங்கி இருக்கும். அதுக்கு தான் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தார். அதான் கூப்பிட்டார், உணர்த்தினார். இப்படி ஒரு நிர்வாணி என்று சொன்னது யாரு? நான் உனக்கு மகிமையின் வசனம் வந்திருந்தேன், அதை இழக்க வைத்தது யாரு? நீ என்று சொல்ல மீறினபடினால, எதிராளி சொல்ல கேட்டதுனால தானே இப்போ இந்த அளவுக்கு நீ ஆகிவிட்ட என்றெல்லாம் சொல்லி ஆண்டவராகிய தேவன் அவனை கடிந்து கொண்டார். அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஆதாம் என்ன சொல்கிறார்? இதுதான் அவர் பெரிய ஞானி அவர்கள் ஆகிவிடுகிறார். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கும்படி எனக்கு துணையாக நீர் கொடுத்த அந்த மனுஷி இருக்கல்ல, அவ தான் என்னை ஏமாத்திட்டார். அவ தான் அப்படி சொன்னா, நீர் தந்த மனுஷி, நீர் தானே தந்தீர், நீர் எனக்கு என்னோடு கூட இருக்கும்படி தந்தீர், நான் நம்பினேன் என்று பாவத்தை மறைத்தார். சரி, இப்போ அடுத்த பெண்ணை கூப்பிட்டு அவளை கூப்பிட்டு கேட்கிறார். வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். ஆமா, மற்றபடி இல்லை. நீர் உண்டாக்கின பிராணியில சர்ப்பம் ரொம்ப தந்திரம் உள்ளது, நீர் தானே உண்டாக்கி நீர் அந்த சர்ப்பத்தை, ஆனபடினால அது என்னை ஏமாத்திட்டு, நான் ஒன்றும் இல்லை என்று சொன்னார்கள். 2 பேரும் போகலாம் என்று அவள் அருமையான மகிமையின் வஸ்திரத்தை கட்டி கொண்டிருந்த இவர்கள் இப்பொழுது என்ன வஸ்திரத்தை கட்டிருக்கு? ஒரு தோல் உடையை கொடுத்தார். காற்று வராது, அது வராது, ஒன்றும் வராது, சுகாதாரம். அந்த தோல் உடையை கட்டி கொண்டு போகலாம் என்று அனுப்பிவிட்டார். சபிக்கப்பட்டு போகும் நிமித்தமாய் பூமியில் சபிக்கப்படும். பூமியிலே முள்ளும் குறக்கும் முளைக்கும். முகத்தில் ஒரு நிலத்தில் பாடுபட்டு சாப்பிடுவாய். மனைவி பிரசவத்தில் வேதனைப்பட்டு பிள்ளை வருவாய் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். சாபம் இன்று அதை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதை நீக்க இயேசு வந்தார் இந்த பூமிக்கு. அவர் சொல்லுகிற கட்டளைகளை பிரமாணங்களை எந்த மனிதன் கை கொண்டு நடக்கிறானோ அவன் பழைய அந்த மகிமையின் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்கிறான். பாவமில்லாத வாழ்க்கையை செய்கின்றான். மகிழ்ச்சிகரமான ஒரு ஜீவியம் அவனுக்கு கிடைக்கிறது. எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படினால் சுருக்கம் ஆய்வுகளை கேட்கின்ற அருமையானவர்களே, நீங்கள் என்ன செய்யல? அந்த மீகாவை போல, அதாவது தாயினிடத்தில் நான் அந்த பாவத்தை செய்து நான் தான், அந்த பணத்தை திருநது நான் தான் அம்மா, உடனே அந்த வாய், மகனே நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று ஆசீர்வாதத்தை கூறி ஆசீர்வாதம் கூறினார். இன்றும் அந்த ஆசீர்வாதம் காத்து கொண்டிருக்கின்றது. நாம் சாபத்தோடு தான் இருக்கணும், உலகத்தில் விட்டு போகும்போது அப்படித்தான் போயிடணும் என்று கர்த்தர் எண்ணவில்லை. நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இதை உங்களுக்கு சுட்டி காட்ட கர்த்தரை நெருக்கினபடினால் இந்த வார்த்தை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். ஏற்றுக்கொண்டு சாபத்தை நீக்கும் ஒரே வழி இயேசு. இயேசு என்று வெறுமையாக சொல்வதில்லை, அவர் சொல்கிறபடி செய்ய வேண்டும். அவர் வெறுக்கிறதை வெறுக்கணும், அவர் செய்ய சொல்வதை செய்யணும். அந்த பிரகாரம் செய்தால் சாபம் நம்மை விட்டு நீங்கிவிடும். இந்த மீகாவுக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாத வாக்கு நமது ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆதாமை போல என்னுடைய பாவத்தை மூடி மறைத்தேன் என்று யோபு சொல்லுகிறார். அப்படி மறைக்க வேண்டாம். மறைக்காமல் அவைகளை அறிக்கை செய்வோம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இறக்கம் என்று வேதம் சொல்லுகின்றது. கடவுளுடைய சமூகத்தில் ஒத்துக்கொள்வோம். நம்முடைய குறைகள் நீங்கி சாபம் நீங்கி ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவையும் சோதரம்பா, நன்றி கர்த்தாவே, நீர் கொடுத்த வார்த்தையை சொல்ல கருவை செய்தீர். நன்றி கர்த்தாவே. சோதரை எவ்வளவு முழுதும் அன்று நீர் சொன்னீர், ஆண்டு உன்னிமித்தம் தேவனே துதிக்கிற பூமி சபிக்கப்பட்டு போகும் என்பது போல இன்று வரைக்கும் அந்த சாபம் தொடர்கிறதை காணுகின்றோம். ஆனால் அப்படியே விட்டு விடாது குமாரனை அனுப்பி இப்படி குமாரன் மூலமாக அதிலிருந்து விடுதலை பெற அருமையான வழியை எங்களுக்கு அவருடைய தியாகத்தின் மூலமாக எங்களுக்கு சம்பாதித்து தந்திருக்கிறீர். இதை உணர்ந்து மனிதர்கள் உம்முடைய வார்த்தை உம்மை தேடுகிறவர்கள் கூட உம்முடைய வார்த்தையை கை கொள்ளாதனால் சாபம் பின்தொடர்கிறது. அந்த பழைய சாபம் நீங்கி போக நீர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே கை கொள்ளட்டும். அதற்கு மறுப்பு சொல்லாதபடி, காரணம் சொல்லாதபடி, கடவுளை குற்றம் சாட்டாதபடி, தன்னுடைய குறைகளை ஒத்துக்கொண்டு ஞானி சொன்னது போல மறைக்காமல் அறிக்கை செய்த வாழ்வை பெற்றுக்கொள்ளட்டும். நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளட்டும். சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும்.
கர்த்தாவே உங்களுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையாயிரும், ஆசீர்வதியும் காத்து. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். இதாவே ஆம். பிரைஸ்